ஓம் நம சிவாய. சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே நமஸ்தே. சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணே. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமரன். இன்றைக்கு நாம் என்ன இந்த காணொலியில பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நாளை ஆடி மாதம் 18ஆம் தேதி. இந்த ஆடி மாதம் 18ஆம் தேதிய நாம ஆடி பெருக்கு விழாவாக நாம கொண்டாடுறோம். இது தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட விழா. இந்த ஆடிப்பெருக்கு விழாவில் பார்த்தீங்கன்னா அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ ஜோதிடத்துல இந்த ஆடிப்பெருக்கு விழாவுக்கு சம்பந்தம் உண்டு. இப்போ காலபுருஷ லக்னம் சொல்லக்கூடிய நேசம், ரிஷபம், மிதுனம், கடகம். இந்த கடக மாதத்துல இந்த ஆடி பெருக்கு விழா வரும். அப்போ இந்த கடக மாதம் என்பது பார்த்தீங்கன்னாக்க, இந்த கடக வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி, நீர் வீடு, ஜல வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த கடகராசி ஆனி மாதம் வரக்கூடிய அந்த நாளில் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆடி பெருக்கு விழா கொண்டாடுவாங்க. ஏன்னா இந்த ஆடி மாதத்துல ஆடிப்பட்டம் நம்ம விதைச்சோம்னா அதற்கு நேர் ஆப்போசிட்ஸ் கூடிய தை மாதத்துல கருது நாம அறுப்போம். அப்போ இங்க விதைச்சு இங்க நாம அதனுடைய பலனை காணக்கூடிய நாளாகும். அப்போ அந்த ஆடி மாதத்துல நாம இந்த ஆடி பெருக்கு தினத்தில் நாம் ஒரு காரியம் செய்தோமேயானால், நற்காரியங்களை நாம் செய்தோமேயானால், அந்த நற்காரியங்கள் தொடர்ந்து பெருகி பல்விதமாக பெருகி கொண்டே இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த ஆடி 18ஆம் தேதியை அந்த நாளை விதை விதைத்து அறுவடை செய்கிறார்கள். அப்போ இந்த ஆடிப்பெருக்கு விழாவுக்கு சம்பந்தப்பட்ட என்னன்னு நீர் ஆதாரமாக அங்கே உள்ளது. அப்போ இந்த கால புருஷ தத்துவம் சொல்லக்கூடிய இந்த 12 வீடுகள்லையும் ஜல வீடுகள் சொல்லக்கூடிய கடகராசி, விருச்சிக ராசி, மீன ராசி, இந்த 3 வீடுகளும் பார்த்தீங்கன்னா ஜலராசி. இந்த ராசிக்காரர்கள், இந்த 3 ராசிக்காரர்கள், அதோடு ரிஷப ராசிக்காரர்கள். இந்த ரிஷப ராசிக்காரர்கள் சொல்லக்கூடியவர்கள், அங்கே சந்திரன் பிறப்பு நட்சத்திரமாக மிருகசீட நட்சத்திரம் அங்கே வருகிறது. அப்போ அந்த மிருகசீட நட்சத்திரத்தில் சந்திரன் பிறந்த நட்சத்திரமாக வருவதனால் அந்த ரிஷபராட்சியையும் நாம இந்த 4 ராசிக்காரர்களும் நாம பாத்தீங்கன்னாக்க நதிகளில் நீராடி அந்த காலை குளித்து சுத்தமாக நீராடி விட்டு அங்கே இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை, அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னாக்க பெண்களுக்கு இந்த முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள் ஆகும். இந்த நாட்கள்ல பெண்கள் ஆற்றங்கரையோரம் நதிகளில் கரையோரத்தில் போய் மலர்கள் அலங்கரித்து வாழை இலையில மஞ்சள் பிள்ளையார் பிடித்து மலர்களை வைத்து விளக்கேற்றி அவங்க இந்த தாலி அவங்க மாற்றிக்கொள்வாங்க. அப்போ அந்த தாலி மாற்ற சடங்கு எல்லாமே இந்த நாட்களில் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தாற்போல பார்த்தீங்கன்னாக்க மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்திலையும் பெண்கள் இந்த தாலி சம்பந்தப்பட்ட நாட்கள் அந்த நாட்கள்லையும் மாற்றுவாங்க. அப்போ பெண்கள் இந்த தாலி மாற்றக்கூடிய நன்னாள் இந்த நாளாகும். அப்போ ஆற்றங்கரையோரத்தில் இருக்கக்கூடிய நாம குளித்து சுத்தமாக ஆடைகளை அணிந்து அந்த நாட்களில் நாம் அதை செய்யும் போது அந்த விஷயம் மகாலட்சுமி கடாசத்தை நமக்கு அருளி செல்லும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரையில் நாம விளக்கு, மண் விளக்குல நாம விளக்கேற்றி மகாலட்சுமியை நாம் வணங்கும் போது, விநாயகரை வணங்கி நாம் அந்த விளக்கேற்றும் போது விளக்கு மகாலட்சுமியின் அடையாளமாக இருக்கிறது. அப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னாக்க மகாலட்சுமி நமக்கு அருள்வாள். மென்மேலும் நமக்கு வாழ்வில் சிறப்பையும் வளத்தையும் தரக்கூடிய நன்னாளாக இந்த ஆடி பெருக்கு ஆடி 18ஆம் தேதி வருகிறது. இந்த ஆடி
பெருக்கு தினத்துல இந்த நான் சொல்லக்கூடிய இந்த 4 ராசிக்காரர்களும் ஜல ராசிக்காரர்கள் சென்று நீராடி இறைவனை பிரார்த்தித்து வரும்போது அவர்களுக்கு முன்னேற்றமான காலமாக அமையும். அப்போ அந்த ஆடிப்பெருக்கு தினம் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்கள்ல காப்பரிசின்னு சொல்லக்கூடிய அந்த அரிசியை வைத்து அரிசி நைவேத்தியம், அதுபோக முதலில் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அந்த மஞ்சள் பிள்ளையாரை வைத்து வணங்கி வீட்டில் நைவேத்தியம் படைத்து இறைவனும் வணங்குவார்கள். அதுபோக ஆற்றங்கரையிலும் இந்த மாதிரி செய்து வணங்கக்கூடிய கலாச்சாரம் தமிழர்களுடைய பண்பாடாக விளங்குது. அந்த நாட்களில் நாம் அதை செய்யும் போது நாம் அங்கே இறைவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெறக்கூடிய இந்த நன்னாளாக இந்த நாள் அமைகிறது. அப்போ இந்த ஆடிப்பெருக்கு நாட்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஆடி 18 விசேஷம் என்பது குலதெய்வத்தை சென்று அவர்களுடைய குலதெய்வத்தை சென்று வணங்குவார்கள், படையலிடுவார்கள். குலதெய்வத்தை வணங்கி அந்த குலம் செழிப்பதற்காகவும் திருமணம் ஆகாத பெண்கள் நாட்களிலே வழிபடும் போது அவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட அந்த காரியங்கள் நற்காரியங்கள் அவர்களுக்கு சீக்கிரமாகவே நடைபெறக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் ஏற்படும். அப்போ இந்த ஆடிப்பெருக்கு தினத்துக்கு இவ்வளவு விசேஷம் என்பது உண்டு. கோவிலிலே சென்று வணங்கும் போதும் ஆற்றங்கரையோரம் சென்று வணங்கும் போதும் அவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய அந்த காலங்கள்லாம் அவர்களுக்கு நற்காரியங்கள் அமையும் என்று சிறப்பு வாய்ந்த நாளாக இந்த ஆடிப்பெருக்கு நாள் இருக்கிறது. அதனால சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருமே இந்த ஆடிப்பெருக்கு தினத்துல முடிந்த அளவுக்கு இந்த கடகராசி, விருச்சிக ராசி, மீன ராசி, அப்புறம் இந்த ரிஷபராசிக்காரர்கள் சென்று ஆற்றங்கரையோரம் இறைவனை விநாயகர் பெருமானை வணங்கி மஞ்சள் பிள்ளையார் பிடித்து இந்த விநாயகர் பெருமானை வணங்கி விளக்கேற்றி அந்த பூக்கள் எல்லாம் விட்டு அலங்கரித்து அங்கே அவர்கள் அந்த பிரார்த்தனை செய்வார்கள். அதில் கலந்து கொண்டு வாழ்க்கையில் வளமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடைய இந்த ஆடிப்பெருக்கு நாள் நமக்கு உகந்ததாக இருக்கிறது என்பதை இங்கே நான் கூறிக்கொள்கிறேன். அனைத்து சப்ஸ்கிரைபர்களும் வியூவர்ஸும் இதை பார்க்கக்கூடிய அனைவருமே இந்த ஆடிப்பெருக்கு தினத்தை அவர்களுடைய சொந்த ஒருவேளை அவர்களுடைய குலதெய்வம் சொந்த ஊரில் இருக்கும், பக்கத்தில் இருக்கும். அப்போ அந்த குலதெய்வத்தை சென்று வணங்கி நதிகளிலே கவனமாகவும் பாதுகாப்புடனும் நீராடி இந்த வளமான நாளை நமக்கு வளம்பெற செய்து கொள்ள முடிந்தவர்கள் செய்யலாம். இல்லை என்பவர்கள் வீட்டிலே அவர்கள் இந்த காரியங்களை செய்து இறைவனை வழிபடலாம் என்பதுதான் இந்த நாளோட முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை கூறி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வியூவர்ஸ் அனைவருக்கும் இந்த நாளில் ஆடிப்பெருக்கு தினம் வளமாக நாளாக அமைய எல்லாம் உள்ள இறைவன் ஈசனை வணங்கி வாழ்க வளத்துடன் நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமரன். நன்றி, வணக்கம்.